ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி கிச்சன். இப்போ என்ன செய்யலான்னா, கேழ்வரகு குழி பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. 1 கப் கேழ்வரகு மாவு, 1/2 கப்பு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். ஃப்ரைங் பேனில் போட்டுடலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி. தண்ணி வந்து வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுபதெல்லாம் வேண்டாம். வெல்லம் கரையட்டும். இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சிட்ருக்கு. முந்திரி வேணாலும் நெய்யில் வறுத்து முந்திரி போட்டுக்கலாம். நான் தேங்காய் தான் போடுறேன், அவங்கவுங்க விருப்பம்தான் அது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா முந்திரியை வறுத்து போடலாம். தேங்காய் திருவந்தே இருந்து அதே போட்டுடுறேன். தோசை மாற்றி ஊற்றுறதா இருந்தால் அதில் நெய்யில் வறுத்து இது தேங்காவை போட்டுடலாம். இது குழி பணியாரத்தினால தேங்காய் அப்படியே போட்டுடலாம். திருவி வெல்லம் தண்ணியாக உருகிச்சு இதை ஊற்றிடலாம் பாத்திரத்தில். இதை கிண்டிட வேண்டியதுதான். இது பத்தலை வெல்லம் தண்ணி, பத்தலைனாலும் பரவாயில்ல, சாதா தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு அந்த அளவு தண்ணி கரெக்டான ஒரு லிக்விட் பதம் வரணும். கரெக்டான பதம் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். குழி பணியாரத்தில் நெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன்லேயே எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிடலாம். நெய் இப்போ இது ஊற்றிடலாம். கேழ்வரகு மாவு ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேணாம், கொஞ்சம் கம்மியாக ஊற்றலாம். அப்போ தான் திருப்புறத்துக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா உள்பக்கமும் சிவந்து வரும். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நம்ம அதிரசம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியும் வேறு, ரொம்ப நல்லது இது. குழந்தைங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஏலக்காயோட ஸ்மெல்லும் இந்த தேங்காய் எல்லாமே போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா இருந்தது, பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லாயிருக்கும். அவ்வளோதான், திருப்பி போட்டேங்க. 2 முதலாடி ஊற்றிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு திருப்பியும் செவந்தப்போ திருப்பி போடலாம். இந்த இன்னொரு வாட்டி ஊற்றுறேன் பாருங்கள். நெய் சும்மா கால் ஸ்பூன் தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இன்னொரு நாள் கார குழி பணியாரமாக போடுறேன் வீடியோஸு. என்னோடய ஹஸ்பண்டு விரும்பி சாப்பிட்டாரு. கேழ்வரகில் செய்யினார், செஞ்சேன். ரொம்ப பிடிச்சிருந்து அவருக்கு. ரொம்ப ஹெல்த்தியானதை இந்த மாதிரி செய்யணும் ஏதாவது சொல்கிறாரு. சரி, நம்ம இதை மாதிரி செய்வோன்னு செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமா இந்த கேழ்வரகில் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது சாப்பிட்டு தான் பாருங்கள் ஒரு வாட்டி, 1 டைம் செஞ்சு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேழ்வரகு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சிங்க. நெய்யே ஃபுல்லாக ஊற்றலனாலும் பரவாயில்லைங்க, மேலே கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸ்லோவில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடணும். 2 சைடும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஆறின பிறகு இனிப்பு அதிகமாக தெரியுது. நல்லா அதிரசம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.